108 கயமை. கயமை என்றால் கீழான தன்மை என்று பொருள். இந்த அதிகாரத்துல கயவரின் செயல்பாடுகள், கயவரின் அடையாளங்கள், அவனுடைய கஞ்சத்தன்மை, பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை ஆகியவற்றை பார்க்கலாம். கயம் என்கிற சொல் பல பொருள்களை தருகிற சொல். கயம் என்றால் இருள் என்று ஒரு பொருள். அதை இருட்டு கசன் என்று மக்கள் சொல்வார்கள். கயம் என்றால் பெரிய என்று ஒரு பொருள். கயம் என்றால் காரறிவு என்று, அதாவது புல்லறிவு என்று காரறிவு. கரிய யானை என்று கஜம் என்றதை சொல்லிவிட்டார். இந்த கயம் என்பதைத்தான் அவன் கஜம் என்று மாத்தி விட்டான். யானைக்கு கஜ பூஜைக்கிறான் பாருங்க, அது கய பூஜை. அது கயம் என்றால் யானை என்று ஒரு பொருள். அங்கே கீழ்மை என்று பொருள் கொள்ளக்கூடாது. இப்ப நம்ம இந்த கயமை என்கிற சொல்லுக்கு பொருள் கொண்டோம்ல, அது அடி வேர் சொல் தான் கயம். கயம், கய, கயமை. இருண்மைத்தன்மையே கயமையாம். இப்போ கயம் என்பதற்கு பொருள் சொன்னோம். கயமை என்றால் இருண்மைத்தன்மை. அவன் மனதிலே இருட்டு இருக்கிறது, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான், முழுக்க முழுக்க சுயநலம் தான், இவ்வளவு கூட பொதுநலம் இருக்காது. அதனாலதான் அவனுடைய மனம் இருட்டாக இருக்கிறது. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். மீன்லெஸ் பேஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். குடிமக்களுக்கு ஆகாத குணங்களில் கயமை சிறப்பிடம் பெறுகிறது. அதான் மீன்னஸ் பேஸ்னஸ் என்று போட்டிருக்கிறார். ஒருவன் தீயனவும் இழிந்தனவும் செய்யும் பொழுது அவனை கயவன் என்று ஆண்டோர் குறிப்பிடுவர். தீயனவும் இழிவனவும், நல்லனவும் உயர்ந்தனவும் செய்வோரை நல்லோர் உயர்ந்தோர் என்று போற்றுவர். குணத்தின் நீங்கியோரை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்திலே குணத்தின் நீங்கியோரை, அதாவது தீயோரை, கயவர் என்று 6 குறள்களிலே சொல்லுகிறார். 6 குறள்களிலே கயவர் என்று சொல்லுகிறார். கீழ் என்று 3 குறள்களிலே சொல்லுகிறார். கீழ்கள் என்று 1 குறளிலே சொல்லுகிறார். ஆக 10 குறள்களிலும் இந்த கயமை தன்மையை வெளிப்படுத்துகிறார். நாலடியார்ல கீழ்மை என்று ஒரு அதிகாரம், 35வது அதிகாரம், 36வது அதிகாரம் கயமை என்று ஒரு அதிகாரம். ரெண்டுமே கயவர்களை பற்றிய. இவ் 20 நாலடி பாடல்களிலும் கயவருடைய செயல்களையும் சொல்லோவியங்களாக தீட்டியிருக்கிறார் சமண முனிவர்கள். எடுத்துக்காட்டு ஒன்று மட்டும். ஒரு நன்றி செய்தவர்க்கு, அதாவது 20 குறள்ல 20 நாலடியிலிருந்து ஒரே ஒரு நாலடி பாடல் சொல்றேன். ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிழைநூறும் சான்றோர் பொறுப்பர். கயவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீது ஆயின் 700ம் தீதாய்விடும். உயர்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்திருந்தால் அந்த ஒன்றை கொண்டு அதற்கு பிறகு எத்தனை தீமை செய்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார். அன்று அந்த ஒரு நல்லது செய்தான. இதன் திருவள்ளுவர் சொல்றார், குன்றண்ட இண்டா செய்தும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அதனுடைய விரிவுதான் அது. குன்றண்ண இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இங்கே ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்று எழுந்த பிழைநூறும் சான்றோர் பொறுப்பர். பொருள் புரியும் எல்லாத்துக்கும். ஆனால் கயவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீது ஆயின், அது தானாவது, இவர் செய்யணும்னு செய்யறதில்லை. 700 நன்மை செய்தவர் 701வது பிழையா செய்வாரா? அது தானாக நிகழ்ந்து விட்டார். ஏதோ ஒரு வழியில, எல்லாம் நேரடியாக செய்து விட முடியாதல்லவா. கூட இருப்பவர்களும் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற போது அவர்கள் பிழை செய்திருக்க கூடும்.
அப்படி ஒரு பிழை. இந்த ஒரு பிழையை சொல்லி சொல்லி காட்டுவானே ஒழிய இத்தனை ஆண்டு காலமாக அவனுக்கு செய்த உதவிகளை எல்லாம் மறந்து விடுவான். அவன்தான் கயவன், கீழ்மையானவன், கீழானவன் என்று நாலடியார் பகர்கிறது. ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிழைநூறும் சான்றோர் பொறுப்பர். கயவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீதாயின் 700 தீதாய்விடும். கயவன் எப்படி இருப்பான்? ஒரு அலுவலகம் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருந்தது. அந்த வேலை முடிவதற்குள்ளாக அந்த பணியை செய்யக்கூடிய எழுத்தர் 3 பேர் மாறிட்டான். 2 பேர் மாறி 3வது ஆள் வந்துட்டான். அப்ப எவ்வளவு காலம் அதை நீட்டிச்சிருப்பான்னு பார்த்துங்க. எல்லாமே கயவர்கள். ஏன்னு சொல்றேன் பாருங்க. அந்த 3வது ஆள் ஆணையை கொடுத்து சொரிறான். ரொம்ப நன்றி என்று நான் வந்துட்டேன். அதுக்கு பக்கத்து இருக்கையில இருந்தவன் இந்த இருக்கையில அதுக்கு முன்னாலே இருந்தான். இல்ல, அதுக்கு முன்னாலே இருந்தான். அவன் குடுகுடுன்னு வெளியே வந்தான். ஐயாண்ணா, என்ன அண்ணே, இந்த ஆணையை எழுதி வைத்தவன் நான். உங்களிடம் கொடுக்கும் போது அந்த ஆள் வந்து உட்கார்ந்துட்டான். உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நகர்ந்தேன். மறுநாள் முதலில் சொன்னவனுக்கு, கையில் கொடுத்தவனுக்கும் என்னிடம் வந்து கேட்டவனுக்கும் இடையில ஒருத்தன் 2வதா வேலை பார்த்திருக்கான். அவன் வந்தான், வழியில சந்திச்சான். மறுநாள், ஐயா, அந்த ஆணையை எழுதுனது நான் தான். கொடுக்கிற போது அவன் வந்து உட்கார்ந்துட்டான். அப்ப பாருங்க, ஒரு வேலையை எத்தனை மாதங்கள் இழுத்தடித்து விட்டு, மிக எளிய செயல், அதை செய்வதற்கு கூட துப்பு இல்லாதவன். அதனாலதான் கயவன். அந்த கயமைத்தனம் நம்மிடம் வந்து குடிவந்து விடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இந்த கயமை என்கிற அதிகாரம். குறள் 1. மக்களே போல்வர் கயவர், அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். மக்களே போல்வர் கயவர், அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டது. இதே ஒப்பாரின்னு போட்டிருக்கிறாருன்னா அந்த ஒப்பாரி இல்லை. இதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒருவேளை அந்த அச்சு செய்கிறவர்கள் தவறாக்கி விட்டார்களோ என்று எண்ண வேண்டியதில்லை. அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒப்பாரி என்ற நிலைமொழி யாம் என்கிற சொல் வருமொழியாக வருமானால் அந்த இடத்திலே யகர மொழி முதலின் முன் இகரம் பெறுதல் புணர்ச்சி திரிவு என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. புணர்ச்சி திரிவு என்று. அந்த அடிப்படையிலே ஒப்பாரி யாம் கண்டதில் என்று, ஒப்பாரி என்பது ஒப்பாரி யாம் கண்டதில் என்று அதை புணர்ச்சி திரிவு ஒப்பாரியாம் என்று சொல்ல வேண்டும். அதை ஒப்பாரியாம் என்று சொல்ல வேண்டும். யாம் என்கிற வருமொழியாக வருகிற போது இந்த புணர்ச்சி தெரிவு வரும் என்பதை நாம் பார்க்கலாம். மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டதில். ஒப்பாரி யாம் கண்டதில். கயவர் தோற்றத்தால் மக்களை ஒத்தவர். போல்வர் என்பது ஒத்தவர். அவரை போன்றே ஒப்புமையுடைய இனம் ஏனைய உயிரினங்களில் யாம் கண்டதில்லை. அவரன்ன ஒப்பார். இங்கேயே அந்த 2 ஓமை வருது. இங்க போன்ற என்று சொல்லுகிறார், இங்க அண்ணா என்று சொல்லுகிறார். 2 நாயை பார்த்தா இது, 2 கழுதையை பார்த்தா இப்படி என்று நான் வேறு இனங்களில் பார்க்கவில்லை. மக்களில் தான் இப்படிப்பட்ட இழிகுணம் உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு நுட்பம், யாம் என்று சொல்லுகிறார் 3 இடங்களிலே. நாம் ஏற்கனவே 2 இடங்கள் பார்த்தோம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்லவிற என்று. யான் அறிந்த வகையில் மக்கள் பேரு தான் பெரிய பேரு என்று அங்கே 7ஆம் அதிகாரத்திலே சொன்னார். பிறகு வாய்மை என்கிற அதிகாரத்திலே சொல்லுகிற போது யாமையா கண்டவற்றுள் இல்லை என்று எனைத்தொன்று வாய்மை நல்லவிற என்று அங்கே யாம் என்று சொல்லுகிறார். இப்படி உயர்ந்த 2 இடங்களிலே யாம் என்று குறிப்பிட்ட திருவள்ளுவர் இங்கே கயமையை பற்றி சொல்லுகிற போது யான் அறிந்த வரையில் இப்படிப்பட்ட வேறு உயிரினங்களில்
கயவர்கள் இல்லை, கயமைத்தனமுடைய மாடு இல்லை, கயமைத்தனமுடைய ஆடு இல்லை, கயமைத்தனமுடைய வேறு இடங்கள் இல்லை என்பதை அவர் சொல்கிறார். யாம் என்று சொல்கிறார். மக்களுக்கும் கயவருக்கும் உறுப்புகள் ஒப்புமை காணப்படுவதால் இரு வகையரும் தம்முள் ஒப்பரை ஆவர். இவருக்கும் கண்ணு காது மூக்கு தலை எல்லாம் சரியா இருக்கு, அவருக்கு இருக்கு. அந்த வகையிலே ரெண்டு பேரும் ஒப்புமை உடையவரே ஆவர். குணங்கள் அடிப்படையில் நோக்கும் இடத்து அவரிடம் காணப்படும் வேறுபாடு தெற்றான விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உறுப்புகள் ஒத்து குணங்கள் ஒவ்வாமையால் கயவர் மக்கள் அல்லர் என்று அறிந்து கொள்ளலாம். மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் 2. நன்றறிவாரின் கயவர் திருவுடையர். நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் அப்படி சொல்லும். அங்க கயவர்ல நிறுத்த முடியாது. நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமலர். திருவுடையர் நெஞ்சத்தில் அவலமலர் என்று இந்த இடத்திலே படித்து விடக்கூடாது. நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர். அவருக்கு நெஞ்சத்துல எந்த துன்பமும் தோன்றாதான். நன்மை தரும் உறுதி பொருள்களை அறிந்தவரை காட்டிலும் என்று பொருள். நன்றறிவாரின் கயவர் உறுதி பொருள்களை காட்டிலும் கயவர் பேறு பெற்றவர், அதான் திருவுடையர். ஏனென்றால் அவர் தம் நெஞ்சத்தில் அவலமில்லாதவர். அடுத்தவங்க துன்பப்பட்டாக்க எந்த நாட்டிலேயோ எந்த விமானமோ விபத்து ஏற்படுகிறது, உடனே இறங்குகிறோம். இவ்வளவு பேர் இறந்து விட்டார்களா என்று மனம் செஞ்சலமடைகிறது. நமக்கு அவர்கள்லாம் யார் என்றே தெரியாது. தெரியாத போதே அந்த நிகழ்ச்சி, அந்த காட்சி தொலைக்காட்சியிலோ அல்லது நம்முடைய செய்தித்தாள்களிலோ படிக்கிற போது நெஞ்சம் பதறுகிறது. ஒவ்வொருவரும் எத்தனை கனவுகளோடு பறந்திருப்பார்கள், இப்படிப்பட்ட விபத்து ஏற்பட்டு விட்டதே என்று. நமக்கு தொடர்பில்லாதவர்கள் மட்டும் 130 பேர் செத்தானா அப்படின்னா அவன் தான் கயவர். அதைத்தான் சொல்கிறார். நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர். அவர்களுக்கு அந்த நெஞ்சத்துல துன்பம் என்பதே கொள்ள மாட்டார்கள். தம் நெஞ்சத்தில் நன்மை பற்றியன்றி எதனை பற்றியும் கவலை கொள்ளாதவராக இருப்பதால் பெரிது இனிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீடை தருவது ஒன்றில் என்று 84 பேதை மேல பார்த்தான். அந்த பேதைகள் எப்படியோ அப்படித்தான் என்று அந்த ஓமை கூறுகிறார். 839வது குறள் இணைத்து படிக்க வேண்டும். நல்லது பொல்லதை நினைத்து பார்ப்பவருக்கு தான் நெஞ்சத்தில் அவலமும் உருக்கமும் உவப்பும் பிறவும் உண்டாகும். மனம் வருந்துதலும் உடல் நலிவுறுதலும் கருதி அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது. அந்த குருதி அழுத்தம் வராது, உறக்கமில்லாது சென்று செயலறுதல் இருக்காது. ஆனால் கைமையை குணத்தார்க்கு இவற்றெல்லாம் எவையும் இல்லை. அவர் நன்றறிவாருக்கு இருக்கும். நன்றறிதல் இல்லாதவருக்கு இந்த மாதிரியான நெஞ்சு அழுத்தமெல்லாம் வராது. அவருக்கு தான் வரும். பதைப்பார்கள். ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று பதைப்பார்கள். இவர் நெஞ்சத்து அவலமிலர் என்பது மட்டுமன்றி திருவுடையருமா அவர் கண்டதும் கொண்டதுமாம் திரு அவர் நலம் மட்டுமே என்பதால் திருவுடையவர் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியர் இதை படிக்கிறது மாதிரி திருவள்ளுவர் புகழ்ற மாதிரி படிக்கிறார். வஞ்ச புகழ்ச்சேனி என்று தண்டி அலங்காரம் சொல்லும். வடமொழியிலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. தண்டிங்கிறவர் 2 பக்கமும் எழுதியிருக்கிறார். இருமொழி புலமையாளர் அவர். இங்கே நாம் சொல்வது தொல்காப்பியத்திலே வர்ற நூற்பா. மெய்ப்பாடு 8 சொல்லுகிற போது நகை எந்த வகையிலெல்லாம் வரும் என்று எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப என்கிறார். இங்கே எள்ளல் என்னும் நகைப்புக்கு உரியது அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி. அதனாலதான் அந்த அணி என்பது தொல்காப்பியத்திலே இருக்குது. ஆனா பெரும்பகுதி அதனுடைய விரிவாக தண்டி அலங்காரத்திலே என்கிற இலக்கண நூலிலே இந்த அணிகள் வகுத்திருக்கு. இதெல்லாம் நீங்க உயர்நிலை பள்ளியிலேயே தமிழாசிரியர்கள் நடத்தி இருப்பார்கள். வஞ்ச புகழ்ச்சியணி. 1வது குறளிலே மக்களும் கயவரும் நிகர் என்றார்.
மக்களே போல்வர் கயவர் என்று நிகர் என்றார். இந்த குரலிலே நன்றறிவாரை காட்டிலும் கயவர் திருவுடையர் என்றதனால் புகழ்வதை போல பழித்ததாக நாம் கொள்ள வேண்டும் என்று குரலை பாருங்கள். நன்றறிவாரின் கயவர் திருவுடையர், நன்றறிவாரின் கயவர் திருவுடையர். நெஞ்சத்து, ஏனென்றால் நெஞ்சத்து அவளவிலர் என்பதனாலே. 3, தேவர் அணையர் கயவர், அவரும் தான் மேவன செய்து விடுகலாம். இங்க பாருங்க, தேவருக்கு நிகரானவர்கள் கைவருங்கிறார். அவனுக்கு கட்டளை இடுறதுக்கு ஆள் இல்லை, இவனுக்கும் கட்டளை இடுறதுக்கு ஆள் இல்லை. இவனா ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். விரும்புவதையெல்லாம் செய்தலை உடையவர் தேவர் என்பர். கயவரம் தாம் விரும்புவதையெல்லாம் செய்பவர், அதனால் தேவரை போன்றவர் கைவர். தேவர்னு ஒரு சாதி இப்போ வச்சிருக்கிறாங்க. அந்த 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 சாதி பெயர் அல்ல, இங்கே தேவர் என்பவர் அப்படி ஒண்ணு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில அவர்கள் யாரும் கட்டளையிடுவதில்லை. அவர்கள் விரும்புவதை அவர்கள் அப்படியே செய்து கொண்டே இருப்பார். அதே போல இவர்களும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதெல்லாம் உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் கயமை என்பதை தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து கொள்கலான் என்பதை தான் விருப்பப்பட்டபடி விரும்பியவாறு செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி செய்வதனால் மற்றவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்படுமா என்பதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் செய்வார்கள். அந்த கைமைத்தன்மையிலிருந்து அவர்கள் மீள்வதே இல்லை. அது அப்படியே ஒரு கீழொரு பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு முத்து எப்போதாவது தோன்றும். சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்களே, அது மாதிரி குளங்களிலும் யாராவது ஒருவர் இடித்து கூறுபவர் வருவார். ஆனால் அவர் எழி குணத்தவன். இப்ப நன்னன் பார்த்தோம் இல்லையா, மாம்பழத்தை எடுத்ததுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணான்னு. அவனுக்கு பின்னால அவனுக்கு முளைத்த பையன் நல்ல பையன் என்றாலும் அவனை அந்த பொண்ணை கொன்னால அவன் அப்படின்னு அந்த இழிவு வந்துவிடும். இவன் தனக்கு மட்டும், இந்த கயவன் தனக்கு மட்டும் பழியை உண்டாக்கி கொள்ளவில்லை, தன் குலம் பரம்பரை முழுவதற்கும் அந்த பழியை தூக்கி சுமக்கிறான் என்பதனாலே திருவள்ளுவர் படாத பாடுபடுகிறார். இந்த கீழ்மை குணத்தை, இதை படித்ததற்கு பிறகாவது அந்த கீழ்மை குணத்தை அகற்றிவிடு என்று புறங்கூறா மேல சொன்னார்ல, போய் சாவிடான்னார். புறங்கூறால புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் போய் சாவு. அப்படி செய்யறதை விட புறங்கூறுவதை பொய்த்து உயிர் வாழ்தல், இப்படிப்பட்ட வாழ்வாடா, போய் சாவுடாங்கிறார். எவ்வளவு கோபம் பாருங்க. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலை விட போய் சாவு. கீழ் மக்கள். தேவர் அணையர் கயவர் அவர்தான் மேவன செய்து ஒழுகலான். விரும்புவதையெல்லாம் செய்தலே உடையவர் தேவர் என்பர். கயவரும் தாம் விரும்புவதையெல்லாம் செய்பவர், அதனால் தேவர் போன்றவர் கயவர். இன்னது செய்தல் வேண்டும் என்று தேவரை ஆணையிடுபவர் எவரும் இல்லை. அங்கனமே கயவரை நோக்கி இது செய்க, இது செய்யற்க என்று கட்டளையிடுவார் யாரும் இல்லை. கட்டளையிட்டாலும் செய்ய மாட்டார். அவர் விரும்புவதுதான் செய்வார். ஏனென்றால் அந்த கீழ்மை குணம். 4, அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். இந்த கீழ் வருகிறது அந்த ஒரு குறள். நம்ம முன்னமே பார்த்தோம். 6 குறள்கள்ல வருகின்ற கயமை, ஒரு குறள்ல வருகிற கீழ், இன்னும் ஒரு 2, 3 குறள்கள்ல கீழ்கள் என்று வரும். கீழோன் தனக்கு உட்பட்ட கீழோனை கண்டானால் அவனினும் கீழ்மையில் மேம்பட்டு செருக்குற்று இருமாப்பு கொள்வான். இங்க பட்டினர் இவனை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப மாட்டை அவுத்து விட்டா யாருக்கு காட்டிலே போய் மேய்ச்சிடும். அதனாலதான் இவன் கூடவே ஓடுவான் மேய்க்கிற போது. ஆனா பட்டினார். இப்ப இந்த பட்டிங்கிற சொல்லு கலித்தொகையில வரும். நம்ம அந்த இன்பத்து பால் படிக்கிற போது அந்த கலித்தொகை பாட்டை அதுக்கு மட்டுமே ஒரு நாள் தனியா வேணும். அந்த பாடலை மட்டும் ரசிப்பதற்கு அங்க ஒரு பட்டி வருவான். அந்த பட்டி உயர்ந்த பட்டி. அது அங்க வரும்போது சொல்லுவோம். தாய்மானவர் சொல்றாரு, நாட்டு இருக்குல்ல, நெல்லு நாட்டு, நாற்றை பதித்ததனை ஞானமாம் பயிரதனை நாட்டி புலப்பட்டியும் நமனான தீப்பூடும் அணுகாமல். அப்படின்னா என்ன?
கண்ட இடத்தில் கிடைத்ததை உண்டுது பாருங்க. எருது அந்த காலத்திலயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த எருது அந்த சினிமா போஸ்டர் எல்லாம் கூட சாப்பிடும். அந்த பின்னால ஊட்டி இருக்க பசை இருக்கு பாருங்க, அந்த வாடை அதுக்கு பிடிக்கும். அதனால அந்த பசைக்காக கழுத திங்கிற பேப்பரை அந்த எருது திங்கும், அவுத்து விட்டுருவான். அது போல இந்த கீழோனை அவுத்து விட்டா எங்கேயாவது போன தண்ணி தெளிச்சு விட்டான்னு சொல்லுவாங்க வழக்குல, மக்கள் வழக்குல. அவனை தண்ணி தெளிச்சு விட்டான் வீட்டுல, அதான் அப்படி திரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட இடத்தில் கிடைத்ததை உண்ணுவதற்கு திரியும் எருது சேயும் புல் என்று இதற்கு பொருள். இது தாய்மானவர் இப்படி படம் பிடிச்சு காட்டுறாரு பாருங்க. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் கீழோன் தனக்கு உட்பட்ட கீழோனை கண்டானால் அவனின் கீழ்மையில் மேம்பட்டு சிறுக்குற்று இருமாப்பு கொள்வான். இவனை விட வறுமையில் இருக்கிறவனை பார்த்து, அவன் கீழ்பட்டவன் இல்லை, அவன் வறுமையில் இருக்கிறான், அதை பார்த்துட்டு இவன் அவனை விட பெரிய ஆளு அப்படின்னு அந்த ஆணவம் வருது பாருங்க. அதை இங்க சொல்றார். அகப்பட்டி, அகப்பட்டினா ஆணவம். அகப்பட்டி ஆவாரை காணின், அதாவது இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ளும். அகப்பட்டி அந்த செருக்கு. ரெண்டாவது இவனோட வசதியில குறைவா இருக்கலாம். அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் தான் பெரியவன் அவனை விட என்று தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்வான் என்பதைத்தான் சொல்கிறது. கீழ் என்றால் கீழோனாகிய கயவன் என்று பொருள். இங்கே கீழ் என்று சொல்லப்படுவது 7ஆம் சீர். அகப்பட்டி ஆவார் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடங்காமல் விரும்பியவாறே திரிவோரை பட்டிமாடு போன்றோர் என்றும் குறித்தது என்பதையும் குறிக்கின்றார்கள். நோதக்க செய்யும் சிறுபட்டி, இது குறிஞ்சிக்களியில வரும், அப்பதான் பாக்குறேன்னு சொல்றாங்க. குறிஞ்சிக்களியில நோதக்க செய்யும் சிறுபட்டி, அழகான பாடல் கலித்தொகையில. மலையினின்றும் நீங்கி புறப்பட்டால் பட்டிவுக்கு பயிரிழக்கும் பட்டி மாட்டினை ஒத்தார் என்று வேறொரு கலித்தொகை பாட்டுல வருகிற வரிகள் இவை. ஆகவே இந்த அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் என்று கண்ட இடத்தில் கிடைத்ததை உண்ணுகிற எருது போல் திரிகிறான் இவன் என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். 5. அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. கீழ்மக்களின் ஒழுக்கம் அச்சத்தால் உண்டாவது, அதன் ஒழிவின்கண் தம்மால் அவாவுப்படும் பொருள் அதனால் கிடைக்குமெனில் சிறிது ஆசாரம் அவர்களிடம் காணப்படும். கீழ்மக்களின் ஒழுக்கமானது அச்சத்தால் உண்டாவது, கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி பண்ணுவான். அது எதுக்கு அந்த ஒழுக்கம் கூட வருதுன்னா, அதனால நமக்கு துன்பம் நேரும் என்பதற்காக அவன் கொஞ்சம் பதுங்குவான். அந்த சிறு ஒழுக்கம் தான் அவனிடம் இருக்குமே தவிர, அந்த ஒழுக்கமும் எதனால் வருகிறது என்றால் அச்சத்தால் வருகிறது என்பதுதான். அச்சமே கீழ்களது ஆசாரம். ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள். ஆசார கோவை என்றே ஒரு நூல் இருக்கிறது. ஆசாரம் என்றால் ஒழுக்கம். அந்த ஆசாரம் கீழ்களது ஆசாரம், கீழ்களதுங்கிறாரு. அந்த கயமை உடையவனை கீழ்களது அப்படின்னா என்ன பொருள்? அகிரி நிலையில சொல்றார். கயவர்களை, அதுன்னா மாடு, அந்த வீடு அதுன்னு சொல்றோம் இல்லையா, இதான் அங்க தெரியுது பாருங்க, அதான் என் வீடு, அதான் எங்க மாடு. அத போல கயவனை கீழ்களது என்று சொல்கிறார். கீழ்களது ஆசாரம். அவனுக்கு எப்படி அந்த ஆசாரம் கொஞ்சம் வந்ததுன்னா அது அச்சத்தினாலங்கிறாரு. எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது ஒழுக்க நெறியை புகட்டும் அறநூல் ஆசாரக்கோவை என்று சொன்னோம். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அகலிடத்தார் ஆசாரம் தன் முனைப்பில் நின்று வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் பிறப்பு இறப்புகளில் உழலுதல் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டால் என்று ஒரு பாடல், பெரிய பாடல் அது வரும். அதை போல ஒழுக்கம் பற்றி கவலை கொள்ளாதவர் கீழ்மக்களாகிய கயவர். ஏதாவது அவர்களிடம் ஒழுக்கம் காணப்பட்டால் அச்சத்தின் காரணமாக அது உண்டாகியது என்க, இதான் அந்த நுண்பொருள். அவ்வொழுக்கத்தின் ஒழிவின்கண் தாம் அவாவும் பொறுப்பேறு உண்டனின் சிறிது ஆசாரம் அவர்களில் காணப்படும். கொஞ்சம் ஏதாவது பணங்கணம் கிடைக்கும் ஏதாவது நமக்கு என்றால் அப்பொழுது அவன் ஆசாரம் உள்ளவனை போல நடிப்பான். சிறிது ஒழுக்கம் இருப்பது போல நடிப்பான். 2. மக்களின் ஒழுக்கம் அச்சத்தினாலும் அன்பினாலும் அமைவது.
அச்சத்தினால் அமைவது அவனிடம், அன்பினால் அமைவது உயர்ந்தோரிடம். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அஞ்சி ஆயினும் அன்பட்டாயிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரை நீ என்கிறார். அதை நீ நின்றியூரை நினை, திருநின்றியூரில் இருக்கிற இறைவனை நீ நினைத்து அச்சப்படு. ஏனென்றால் இந்த சாமி கும்பிடுறதெல்லாம் வச்சாங்கன்னா, சாமிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் நேர்மையா இருக்கான சாமி நம்ம கூட வரும். ஒருவன் பொய் சொல்லாமலும் புறஞ்சொல்லாமலும் சுய ஒழுக்கமும் உடையவனாக இருப்பவனிடம் சாமி கூடவே இருக்கும். நாம போய் தேட வேண்டியதில்லை. இந்த மடைமை குணத்தினாலே மக்கள் இருப்பதனாலதான் சாமி பூமின்னு வச்சிருக்கிறான். கோயில்லாம் வேண்டாமான்னு கேட்டுறாதீங்க, வேணும். அங்க நாம் உடற்பயிற்சிக்காக வச்சிருக்கிறான். 3 சுத்து, பெரிய பெரிய திருச்சுற்றிலே 3 முறை வந்தால் நமக்கு நடைப்பயிற்சி. கீழே உளுந்து கும்பிட்டால் அது ஒரு தண்டால், அது ஒரு பயிற்சி. தோப்பு கரணம் போட்டால் அது சயின்ஸ். இப்ப அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச உடனேதான் இவனுக்கெல்லாம் தெரியுது. இதை ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி போடணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று வலது காதை இடது கையாலும் இடது காதை வலது கையாலும் பிடிக்கிற போதுதான் அந்த அந்த ஈர்ப்பு கிடைக்கும் என்பதனாலதான் இதெல்லாம், இந்த சயின்ஸ் எல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிட்டான். நம்மால் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். பயப்படுவதற்காக அப்பர் பெருமான் சொல்லுகிறார், நீ அஞ்சி ஆகினும் அன்பினாலாவது நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவனை பாடுகிற போது மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். குஞ்சி வான்பிறை சூடிய கூத்தனே என்று நம்மன்னோரை ஆற்றுப்படுத்துகின்றார். குஞ்சி வான்பிறை என்பது இங்கு சிறிய என்று பொருள். குஞ்சி என்றால் சிறிய என்று பொருள். 3ஆம் பிறையை வைத்திருக்கிறார் அல்லவா, முடுநிலாவை வைத்துக் கொள்ளவில்லை. 3ஆம் பிறை, அதான் குஞ்சி வான்பிறை சூடிய கூத்தனே நீ என்றும் போற்றுவாய் என்று சொல்லுகிறார். எதற்காக? நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த சாமியை காட்டியாச்சு, சாமி கண்ணை குத்தி விடும்டா, இதெல்லாம் பண்ணாதே என்று சின்ன பிள்ளையிலே சொல்லி வைப்பாங்க. காரணம் என்றால் நமக்கு பயப்பட மாட்டேங்கிறான். இப்படி போனா நீ விழுந்துருவ, உனக்கு காலுகையை ஒடிஞ்சிரும்னு சொன்னா கேட்க மாட்டான். சாமி கண்ணை குத்தும்டா, கெடுதல் பண்ணுவிடான்னு சொன்னோன்னே சரின்னு கொஞ்சம் பின் வாங்குறான். அதை பயப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், சாமி என்பது நம் கூடவே இருப்பது, நம் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கும், கூடவும் வரும். எப்பா நீ ஒழுக்கமுடையவனாகவும் நேர்மையுடையவனாகவும் அறமானாகவும் வாய்மை பொய் பேசாமல் இருப்பவனாகவும் இருந்தால்தான் கூட இருப்பான், இல்லைன்னா இருக்க மாட்டான். அதுதான் சாமி. அங்கே கலைகளெல்லாம் இருக்கின்றன, அதுக்காகத்தான் இத்தனையும் வச்சிருக்கிறான். எந்த வழியிலேயாவது நீ கோயிலுக்கு போ என்று, உடற்பயிற்சி செய்வதற்காக போ, யோகா செய்வதற்காக போ, அல்லது கலைகளை எல்லாம் பார்த்து உணரு, இயற்கை சூழலை எல்லாம் நுகர்ந்துகொள். இதன் மூலமாக உன்னுடைய மூச்சு பயிற்சி எல்லாம் கிடைக்கும். அங்கே பெரிய நந்தவனங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் அழிச்சு விட்டான். எந்த கோயில்ல நந்தவனம் இருக்குன்னே இப்ப தெரியல. நான் போற கோயில் எல்லாம் பாலடைஞ்சுதான் கிடக்கு. அப்படி வீணாக்கிட்டான். பராமரிக்க தெரியவில்லை. ஏரி குளங்களை பராமரிக்க முடியாமல், பராமரிக்க தெரியாமல் அல்லது பராமரிக்க கூடாது என்று எப்படி எல்லாம் வீணாக்கினார்களோ, அதே போல் கோயில் நந்தவனங்களை எல்லாம், அந்த நந்தவனங்கள் எதற்காக? இறைவனுக்கு பூ சூடுவதற்காக போகிற போது, அந்த பூ பறிக்கிற போது அந்த அந்த மரங்களில் உள்ள பூக்களினுடைய வாசனைகளை நுகரவும், அந்த இலைகள் நம்மிடம் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுப்பதனாலும் இதெல்லாம் ஒரு மூச்சு பயிற்சி. எவ்வளவு வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த பய உணர்ச்சியும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க சொல்றாரு. அப்பர் சுவாமிகள் எப்படி எப்படி சொல்லுகிறார் பாருங்க. அவர் மக்கள் இந்த சாமி கும்பிடுவதை கூட இப்படி சொல்றாரு, அஞ்சியாகினும் அன்பட்டாகினும் நெஞ்சமாழி எப்போ நீ நின்றி ஊரை நினை என்று சொல்கிறார். இப்படி நினைந்தால் உனக்கு அந்த இறைவனை போய் வணங்குகிற போது இந்த நல்ல சூழல்களெல்லாம் உனக்கு ஏற்படும், நல்ல எண்ணங்கள் வளரும் என்றுதான் நம்முடைய சமயங்கள் போதிக்கின்றன. சமயங்கள் என்பது
நம்முடைய மனத்தை சமைப்பது, நல்ல வழியில் செல்வதற்காக நம்மை சமைப்பதுதான் சமயங்கள். மதம் என்றால் மதம் கொண்ட யானை போல் இருப்பது. அதான் மதமானவை பிரியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார் வள்ளல் பெருமான். அவா உண்டேல் உண்டாம் சிறிது என்றால் என்ன? இங்கே அவா உண்டாம் என்று வருகிறது பாருங்க. அவா உண்டேல் உண்டாம் சிறிது எச்சம் என்றால் விரும்பும் பொருள் கொடை முதலின கிடைக்கும் என்று தெரிந்தால் சிறிதளவு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அதுவும் கிடைக்கும் வரை கட்டுப்பட்டு இருப்பார்கள். கிடைக்காது என்று தெரிந்தால் அப்படியே ஓடிவான். அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை